எப்பேற்பட்ட விசுவாசியாக இருந்தாலும் இடறல் அடைய வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்துல இடறல் அடைந்து விட்டாலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அதை நாம் என்ன செய்ய முடியும்? சரி செய்து கொள்ள முடியும். எப்படி சரி செய்ய முடியும்? வேற எந்த மனுஷங்கிட்ட இல்ல, இயேசு கிறிஸ்துவின் உடைய வார்த்தையை கொண்டு சரி செய்ய முடியும். இந்த கிறிஸ்டியன் லைஃப், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது ஒரு பெட் ஆஃப் ரோசஸ்ல நடந்து போற மாதிரி இல்லை என்பதை நீங்க மனதில் வச்சுக்கோங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் நமக்கு இடறல்கள் வரலாம். சந்தேகத்தை நம்மளுடைய காரணங்கள், சூழ்நிலைகள் உருவாக்கலாம். என்னுடைய லைஃப்ல எப்ப வேணாலும் சந்தேகம் வரலாம். தேவனை குறித்த சந்தேகம் வரலாம், ரட்சிப்பை குறித்த சந்தேகம் வரலாம். இந்த உலகம் அப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தின் அதிபதி அது போன்றவைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறான். இதற்கு பலியாகிறவர்கள் இளைஞர்கள், நிறைய இளைஞர்கள், வாலிப பிள்ளைகள் எளிதாக இந்த பெரிய சிக்கல்ல விழுந்திருக்கிறாங்க. நம்ம வீட்டுல கூட வாலிப பிள்ளைகள் இதே போன்று இருக்க முடியும். அவங்க கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டாங்க, எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை குறைஞ்சிருச்சு, எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, நீங்க சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு உங்ககிட்ட வந்து என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? நீங்க ஒண்ணு தர்மடி கொடுப்பீங்க ஃபர்ஸ்ட். எவ்வளவு தைரியனா நீ இந்த மாதிரி என்ன பண்ணுவ, வந்து சொல்லி இருப்பேன்னு சொல்லி அவ்வளவுதான் அடி வெளுவெளுன்னு வெளிப்பீங்க. அப்படி இல்லைன்னா பேசியே கொள்ளுவீங்க. பெருசா புரிய வைக்கிறோன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு, ஆனா அவங்களுக்கு உலகமே தெரியும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நாமளும் பேசுவோம், அவங்க இருதயத்துக்குள்ள போகாதது. இதையெல்லாம் அவங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தேவையில்லாம இதெல்லாம் போய் சொல்லணுமா? அப்ப என்ன பண்ணிக்குவோம்? அமைதியா வச்சுக்குவோம். அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கும் பிரச்சனை இல்லை. காலம் கனியும் போது அதை அப்புறம் பாத்துக்கலாம். கரெக்டா? அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நிறைய இடங்கள்ல அது நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க எளிதில் அணுகக்கூடியவர்களா இருப்பீங்கன்னு சொன்னா அவங்க எளிதா வந்து எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அப்படியாப்பா, எனக்கும் ஆரம்பத்துல அப்படிதான் இருந்துச்சு, பரவாயில்ல. உண்மையிலே ஆண்டவர்னு ஒருத்தர் இருந்தா, இல்லாத ஒன்ன பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. ஒருத்தர் இருந்தாருன்னா கண்டிப்பா அவர் தன்னை உனக்கு வெளிப்படுத்தாம போக மாட்டார். தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக நம்மில் ஒவ்வொருவருக்கும் அருகாமையில் அவர் இருக்கிறார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா நாம கொஞ்சம் நாம தேடணும். ஆண்டவரும் சொல்லுகிறார், தேடினால் என்ன செய்வீங்க? கண்டடைவீர்கள். சாதாரண ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்றால் கூட என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? எவ்வளவு தேட வேண்டி இருக்கு. என்னென்னமோ நக்குரி.com, அந்த .com, இந்த .comனு போட்டு எல்லா இடத்திலும் பதிவு பண்ணி வைக்கிறோம். இன்னும் எங்கெங்கெல்லாம் கன்சல்டன்சி இருக்கோ எல்லாத்துலயும் பேரை கொடுக்கிறோம். கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த இதுலயும் போய் பேரை எழுதி வச்சிடறோம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி வைக்கிறோம், எங்கேயாவது ஒரு வேலை கிடைக்காதா? குப்பை எழுற வேலையா இருந்தாலும் பரவாயில்ல. என்ன படிச்சு? இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், அதை விட மேல வேணுங்கிறாங்க. மாஸ்டர் டிகிரி. பாத்தீங்களா? பேப்பர்ல பாக்கலையா? நம்ம கார்பரேஷன்ல குப்பை எழுற வேலைக்கு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் எல்லாம் அப்ளை பண்ணி இருக்காங்க. எவ்வளவு வேதனையான ஒண்ணு பாருங்க. பட் எல்லாரும் ரிஜெக்டட். ஒருவேளை கல்வி தகுதி சரியில்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. இன்னும் கூடுதலா படிச்சிருக்கணும்டா, உங்களுக்கு இதெல்லாம் லாயக்கு இல்லை அப்படின்னு அந்த அளவுக்கு போயிருச்சு இன்னைக்கு நம்ம நிலைமைகள் எல்லாம். அப்ப நம்ம ஒரு சாதாரண வேலையை கூட இந்த அளவுக்கு கருத்தாய் தேடுகிறோமே. இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது? தேவன் இந்த உலகத்தை படைத்திருக்கிறாரா? ஆண்டவரே நீங்க இருந்தீங்கன்னா எனக்கு வெளிப்படுத்துங்க. ஒரு ஜெனியூன் ஸ்மால் பிரேயர், அது போதும். கர்த்தர் வேலை செய்ய ஆரம்பித்து விடுவார். ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிப்பார். ஆனா அதற்கான விதையை இன்றைக்கே அவர் போட்டு விடுவார். சோ நீங்க சோர்ந்து போகாதீங்க. அப்ப யாருக்கு வேண்டுமானாலும் சந்தேகம் வரும், யாருக்கு வேண்டுமானாலும் இடறல்கள் வரும். ஆனால் தேவன் அதை சரி செய்யக்கூடியவராய் இருக்கிறார்.